என் பேர் ஸ்ரீகாந்த். நான் யூஎஸ்ல பே ஏரியாவில் இருக்கேன். இப்போ சென்னைக்கு வந்திருக்கேன் ஃபேமிலி, அம்மாவை பார்க்கறதுக்கு, ஃபேமிலி ஈவெண்ட் அண்ட் ஆல் தட். உங்களெல்லாம் கம்பேர் பண்ணுற போது என் கதை ரொம்ப தாத்தா கதையாக தெரியும். ஐ ஸ்டார்டட் மை கெரியர் இன் 1986. ஸோ இங்கே பாண்டிச்சேரியில் தான், அதான் சொல்லிட்டு இருந்தேன், பாண்டிச்சேரியில் தான் என்னுடைய கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஆர்லெக் டேட்டா ப்ராசஸிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. என்னுடைய மாச சம்பளம் 1200 ரூபா. அதுல 300 ரூபா ரெண்டு இதான் சொல்லணும், தாத்தா கதை மாதிரி இருக்கும். தாத்தா அம்ப 8 நாள நான் குடும்பம் நடத்துறேன்னு சொல்ற மாதிரி இருக்கும் அது. ஸோ ஆர்இசி திருச்சியில் தான் படித்தேன். ஆர்லெக்ல சேர்ந்தேன் 1986ல. 1988ல மாஸ்டர்ஸ் படிக்க போனேன் ஏஷியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தாய்லாண்டில். அங்கே ஒரு 2 வருஷம் இருந்து 1 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு ஐ காட் இனஃப் மணி. அங்கிருந்து நிறைய பேர் ஆஸ்திரேலியா போனாங்க, நானும் போனேன். அண்ட் சிட்னியில் ஒரு 15-16 வருஷம் இருந்தேன் நான். அண்ட் அங்கே ஃபர்ஸ்ட் ஜாப் சிஸ்கோ சிஸ்டம்ல இல்லை, சிஸ்கோ பார்ட்னர் ஒரு ஹாஸ்பிட்டலில். ஸோ அப்போலேருந்து ஐ காட் இன் டு நெட்ஒர்க்கிங். நீங்கள்லாம் அப்ளிகேஷன் சைட் பிஹெச்பி கோல்ட் ஃபியூஷன்லாம் பண்ணுறீங்க. நான் நெட்ஒர்க்கிங் பண்ணேன். நான் ஆர்லெக்லேயே நெட்ஒர்க்கிங் தான் பண்ணேன். நோபல் நெட் ஒரு கம்பெனி இருந்துச்சு, அதில் கஸ்டமர் சர்வீஸ் இன்ஜினியராக இருந்தேன். நான் நிறைய இங்கே சிதம்பரம் எல்லா டூர்லாம் போயிட்டு ட்ரைனிங்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணுவேன். ஸோ அங்கேயும் நெட்ஒர்க்கிங் கண்டினியூ பண்ணேன். மாஸ்டர்ஸ் தீசிஸும் நெட்ஒர்க்கிங்கில் தான் பண்ணேன். அண்ட் ஸோ சிஸ்கோ சிஸ்டம்ஸ் பார்ட்னர் எல்லாம் அந்த ரவுட்டர் ஸ்விட்சஸ் இதெல்லாம் கன்ஃபிகர் பண்ணுறது. அதுக்கப்புறம் சீரீஸ் ஆஃப் சேஞ்சஸ். எவ்ரி 2 to 3 years ஐ வில் சேஞ்ச் அ ஜாப். ஆல்வேஸ் கியூரியஸ் டு லேர்ன். அண்ட் ஸோ அப்படி பார்க்குற போது சிஸ்கோலையும் நிறைய டெக்னாலஜி இருக்கே. ஸோ ரவுட்டிங், ஸ்விட்சிங், வயர்லெஸ், அப்புறம் கொலாபரேஷன் பண்ணேன். இந்த வாய்ஸ் அண்ட் வீடியோ, வாய்ஸ் ஓவர் ஐபி, வீடியோ ஓவர் ஐபி, இந்த டெக்னாலஜிலாம் ரொம்ப நாள் பண்ணேன் நான். ஸோ அண்ட் தென் அ மோமெண்ட் கேம். அப்போ ஸோ ஆஸ்திரேலியா முடிச்சுட்டு யூஎஸ் போனேன் நான் 2006ல். 2006ல் லாட் ஆஃப் பீப்புள் கேன் ரிலேட். அந்த கிரீன் கார்டுன்னு ஒரு சமாச்சாரம் இருக்கு. அந்த கிரீன் கார்டுக்காக வெயிட் பண்ணுற போது யூ கான் சேஞ்ச் ஜாப்ஸ். ஸோ அங்கே சிஸ்கோவில் ஒரு 6 வருஷம் உட்காந்துட்டு முடிச்சு பார்த்தா த ஹோல் வேர்ல்ட் ஹட் சேஞ்ச்ட். ஏன்னா நான் என்னால் ஜாப் சேஞ்ச் பண்ண முடியல. ஐ குட் நாட் கெட் another ஜாப். விடணும்னு ஆசை. அது என்ன ஆகும்னாக்கா, பெரிய கம்பெனி, சிஸ்கோ மாதிரி பெரிய கம்பெனியில் ஒரு ரீஆர்க் அப்படின்னு ஒன்று போடுவானுங்க. அது போட்டாக்க புது மேனேஜர் வருவான், இல்லை நம்மளை தூக்கி வேற டீம்ல போட்டுருவான். இந்த புது மேனேஜருக்கு நம்மளை பிடிக்காது, பொறுக்கவும் முடியாது, விடவும் முடியாது. அப்படி ஒரு நிலைமை. 1 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போதான் நான் புரிஞ்சுட்டேன் எப்படி நம்ம வேல்யூ இல்லாம இருக்கோன்றத கத்துக்கணும். ஒரு லீவுக்கு போயிட்டு திருப்பி வந்தா நீ இருந்தியா இல்லையான்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லைன்னாக்க நம்ம அவசியம் இல்லை. மேனேஜரே உனக்கு வேற வேலை வேணும்னா நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னான்னாக்க நீ அவசியம் இல்லை அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சிஸ்கோக்குள்ளேயே ஒரு ஜாப் தேடினேன். நல்ல மேனேஜர் வரலாம். அதுக்கப்புறம் சிஸ்கோ என்னை they laid me off in 2006. 5 மாசம் கஷ்டப்பட்டேன் வேலை தேட. பட் அட்லீஸ்ட் முடிச்சுக்கிட்டேன் நான். ஸோ அப்போ சைபர் செக்யூரிட்டி, இந்த சிஐஎஸ்எஸ்பின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ அதை படித்தேன். அப்புறம் ஏடபிள்யூஎஸ் படித்தேன். எல்லா சர்டிஃபிகேஷன் 2 வருஷம் முன்னாடி வரைக்கும் நான் ஐ பீன் டூயிங் சம் சர்டிஃபிகேஷன்ஸ். இப்போ ஜஸ்ட் டு ரேப் இட் அப், இப்போ ஃபோர்டினட்னு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். 6 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 years சிஸ்டம்ஸ் இன்ஜினியர், சேல்ஸ், ப்ரீ சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 4 வருஷமா கிளவுட் கன்சல்டிங் சர்வீசஸ்ல இருக்கேன். ஏடபிள்யூஎஸ் யூஎஸ்லயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க. தென் அகைன் நீங்க இங்க உங்களை லே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ வாட் வாஸ் யுவர் தாட் ப்ராசஸ்? பிகாஸ் நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருக்கீங்க, யூஆர் டூயிங் கண்டினியூஸ்லி ஆல் தீஸ் திங்ஸ். வாட் வாஸ் யுவர் தாட் ப்ராசஸ் அட் தட் மூமெண்ட்? ஐ எம் ஷுர் அங்கே உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் வாட் எல்ஸ் யூ ஆர் கோயிங் த்ரூ யுவர் மைண்ட் ஒன்ஸ் யூ லேட் ஆஃப்? யா, ஸோ அதுதான் முதல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு லே ஆஃபே ஆனதில்லை என் லைஃப்ல. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பிளாங்கா இருக்கும். எனக்கு அப்ளை பண்ணா பதில் இருக்காது. நம்ம அப்பதான் நமக்கு எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் வேணும்னு ஏங்குற நேரம். அப்ளை பண்ணியிருப்போம். ஐ மீன் எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ண முடியாது, ஒரு அளவுக்கு ரீசனபிளா மேட்ச் இருக்கணும். அப்ளை பண்ணுவோம், ரெக்ரூட்டர் ஃபோன் பண்ணுவான், பண்ணா உனக்கு தான் வேலைன்ற மாதிரி பேசுவான். ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது. நம்ம ஃபாலோ அப் பண்ணுவோம். அது என்னன்னாக்க, ஒய்ஃப் ஒர்க்குக்கு போயிடுவாங்க, பசங்கள்லாம் காலேஜுக்கு போயாச்சு, வாட் எவர் இட் இஸ். வீடு நிசப்தமா இருக்கும். இந்த கிளாக்கோட டிக் சவுண்ட் மட்டும்தான் கேட்கும் எனக்கு.
இந்த கிளாக் கொஞ்சம் சீக்கிரம் போகாதா, எனக்கு வேலை வந்து சீக்கிரம் கிடைக்காதா, என்ன செய்வேன் நான் நேரத்தை வச்சுக்கிட்டு? நடக்கலாம், வாக்கிங் போகலாம், 1 மணி நேரம் வாக்கிங் போகலாம், வேற என்ன செய்வேன்? படிக்கலாம், ஏடபிள்யூஎஸ் படித்தேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்க முடியும்? 2 மணி நேரம் 3 மணி நேரம் படித்தாலே வந்து டயர்ட் ஆகிடும். வேற என்ன செய்வேன், என்ன செய்வேன், என்ன செய்வேன்? இதுதான் வந்து அந்த 5 மாசமும் வந்து எனக்கு. அதுக்கப்புறம் 3 ஆஃபர் வந்தது. ஆனால் ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் நான் வந்து அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுவேன். என்ன சொல்லணும், ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன இருக்கு, ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நான் 3 எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன், அவன் கேட்காட்டினாலும் வந்து எப்படியோ அந்த பாயிண்ட்டை புகுத்தி நான் சொல்ல வேண்டியதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நீட்டாக பேப்பர் மாதிரிலாம் வச்சு, நான் ஜென்ரலி வெரி ஆர்கனைஸ்ட் பர்சன். நோட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டில் இன்னமும் வந்து கற்றுட்ட எல்லா விஷயமும் ஸ்ப்ரெட்ஷீட்டில் வச்சுருப்பேன் நான். ஸோ குயிக்காக சர்ச் பண்ணி ஆன்சர் கொடுக்கறதுக்கு நான் கற்றுட்டது என்னுடைய நோட்ஸ் தான் அது. அதனால வெரி ஆர்கனைஸ்டாக அந்த கம்பெனி இருந்தாக்க சப்சிக்வெண்ட் இன்டர்வியூஸ் இருக்கும். முன்னாடி இருக்கிறவங்கலாம் யாரோடலாம் பேசினேன், எந்த டிபார்ட்மெண்ட், ஏன்னா அவன் கேட்பானே டிட் யூ ஸ்பீக் டு எனிபடி எல்ஸ்னாக்க டக்கு டக்குன்னு சொல்லணும். நம்ம பாட்டுக்கு ஒரு 4-5 இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிற போது மிக்ஸ் ஆகக்கூடாது, தெரியலன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் கடைசியில் டி ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்னாக்க ரெலவெண்ட்டாக கேள்வி கேட்கறதுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன். பட் சில நாட்கள்லாம் வந்து அப்படியே ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கும். என்னடா இது, ஃபைனான்ஷியல் ட்ரபிள் இல்லாட்டினாலும் மைண்ட் வந்து நமக்கு வந்து வேலைக்கு போய் பழக்கமாயிடுச்சே. ஸோ தட் இஸ் வாட் வாஸ் கோயிங் த்ரூ. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 பேஜஸ்க்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் மாதிரி எழுதினேன் நான். உங்களுக்கு வேலை இருந்தாலும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி மேக் ஷுர் யூஆர் எம்ப்ளாயபிள். ஒரு வேலையில இருக்கிற போது யூ கேன் ஈஸிலி கெட் ரஸ்டட். நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் சம்பளம் வருதே, நான் சிஸ்கோல தான் நினைச்சேன் சம்பளம் வருது, ஹவு கேன் இட் பி ராங், சம்பளம் கொடுக்குறானே. ஆனா ஏன் 5 மாசம் ஆகுது வேலை கிடைக்கிறதுக்கு, ஏன் வந்து அப்ளை பண்ண எவனும் கூப்பிட மாட்டேன்றான். ஸோ திஸ் இஸ் மை அட்வைஸ், எவ்ரி 2 years யூ நீட் டு அப்ளை. சி இப்போ இருக்கிற சம்பளமாவது கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கானா. ஐ மீன் யங்கர் பீப்புள் வில் கெட் மோர், பட் especially after you get past 50, it's very important that you keep applying and see if you are employable. That would be my biggest sharing with you. எனக்கு என்ன தோணுதுன்னாக்கா, நான் யோசிச்சிருக்கேன், கெரியர் வந்து நீங்க ஒவ்வொருத்தருடைய லிங்க்டின்ல பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா என்னவோ படிச்சிருப்பான், எப்படியோ இங்க வந்திருப்பான், எப்படி இவன் வந்து கெரியரை நேவிகேட் பண்ணா. அது வந்து இது ஒரு ஆர்ட் மாதிரி தான், மியூசிக் பெயிண்டிங் மாதிரி தான், ஒரு இமேஜினேஷன் மாதிரி தான் தோணுது. அது ஒரு சயின்ஸ் கிடையாது. எந்த ஒரு பாயிண்ட் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னாக்க ஒரு 5 சாய்ஸ் இருக்கும். அந்த 5 சாய்ஸ்ல எது வேலை செய்யும்? இதை படிக்கிறதுன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா படிக்கிறது எதுக்காக படிக்கிறோம்? எஸ், ஒரு சந்தோஷத்துக்காகவும் படிக்கிறோம், பட் ஒரு வேலையும் கிடைக்கணுன்ற எதிர்பார்ப்போட படிக்கிறோம். ஸோ அந்த சைபர் செக்யூரிட்டி வரதுக்கு முன்னால என் ரெசியூமேல என்னன்னு போடுவேன் நான் சைபர் செக்யூரிட்டிக்கு. அதுக்கு ஏதாவது பண்ணணுமே. படிக்கலாம், படிச்சது மட்டும் போதுமா? போதாது, எக்ஸ்பீரியன்ஸ் வைப்பான், வாலண்டரி ப்ராஜெக்ட் பண்ணோம். ஏதாவது ஒருத்தர் சொல்லுவாரு 2 3 ஆக்கலாம், 1 2 ஆக்கலாம், 0 1 ஆக்க முடியாதுன்னு. அது மாதிரி ஒண்ணுமே பண்ணலன்னாக்க என்னன்னு நான் போடுவேன் நான். எனக்கு இன்டர்வியூலும் அந்த கொஸ்டின் கேட்பான். அதனால நிறைய விஷயத்துல வந்து இது catch 22ன்னு சொல்லுவாங்க. வேலை கிடைச்சாதான் கத்துக்க முடியும், கத்துட்டாதான் வேலை கிடைக்கும். எதை ஆரம்பிக்கிறது, கோழி வந்துதான் முட்டை வந்துதான்ற கதை தான், ரைட்? ஸோ இட்ஸ் அன் ஆர்ட் அண்ட் நோ டவுட். இப்போ எனக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி கிளவுடும் கொஞ்சம் அழுத்து போச்சு. அடுத்தது என்ன செய்வேன்? இப்போ எல்லாம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், ஜென் ஏஐ, ஏஜென்டிக் ஏஐ இதெல்லாம் இருக்கு. ஆனால் அதை படிச்சு அதை வந்து அதுக்கு உண்டா ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு நான் 2 வருஷமாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ஓல்டு. ஜஸ்ட் ஃபார் டிரான்ஸ்பரன்சி, ஐ ஜஸ்ட் டர்ன் 60. ஓகே, ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஐ வாஸ் ரைட்டிங் எக்ஸாம்ஸ். என்னுடைய கெரியர்ல கிராஜுவேஷன் முடிச்சுட்டு I would have possibly written 70 exams throughout. So இப்போ வந்து இன்னும் 2 வருஷம் படிக்கணும். இனிமேல் வந்து at this age I want to learn for fun. I want to learn to educate others. Not கஸ்டமர் இதை கேட்குறான், இந்த ப்ராஜெக்ட் இருக்கு, இதை டெலிவர் பண்ண, இது ஏதோ போட்டு இப்போல்லாம் வந்து இந்த ஸ்பீட்ல வந்து யாருக்கும் ஒழுங்காக படிக்கிறதுக்கு கூட நேரம் இருக்க மாதிரி தெரியல. ஸோ தட் இஸ் த ஸ்டேஜ் ஐ எம் அட். Of course, that doesn't apply to you. Different ஏஜ்ல வந்து டிஃப்ரெண்ட் ப்ரையாரிட்டிஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும், எனர்ஜி லெவல்ஸும் டிஃப்ரெண்டாக இருக்கும். என்னோட டீம்ல எல்லாருமே 40 வயசு. எனக்கு ஏன் இன்னைக்கு வேலை இருக்குன்னாக்க, நேற்றுக்கு வேலை இருந்தது அதனால இன்னைக்கு வேலை இருக்கு, இன்னைக்கு நான் விட்டேன்னாக்க திருப்பி அந்த வேலை கிடைக்காது எனக்கு. பிகாஸ் ஏஜிசம் இஸ் அ ரியல் திங். அதுக்கு ஸோ
நீங்கள் வந்து மென்டல் ஹெல்த் எல்லாம் சொன்னீங்க. ஆட் டு தட் பர்சனல் ஃபைனான்சஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது கற்றுக்கிற ஹெல்த் அண்ட் பர்சனல் ஃபைனான்ஸ், ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், பர்சனல் ஃபைனான்சஸ். எது வந்து உங்களுக்கு பஃபர் கொடுக்கும்னாக்க, என்கிட்ட பணம் இருக்கு. பணமே வாழ்க்கை கிடையாது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் பணம் அவசியம். அந்த பணம் இருக்கிற போது ஒரு தைரியம் வரும், என்னால சமாளிக்க முடியும். ஸோ அப்படின்னாக்க லிவிங் வித்தின் த மீன்ஸ்னு சொல்லுவாங்க. அனாவசியமா செலவு பண்ணாத, கஞ்சத்தனம் பண்ண வேணாம், அனாவசியமா செலவு பண்ணாத. நமக்கு எல்லாருக்கும் ஒரு லிமிட் கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப பணம் இருக்குன்றதுக்காக செலவு பண்ணிடலாம். செலவு பண்ணுறது ஈஸி, வரவு வைக்கிறது தான் கஷ்டம். வேலை விடுறது ஈஸி, கிடைக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்சஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் தட் வில் ஹெல்ப். அது வந்து கெரியரோட சேர்ந்து போகும் அது. பிகாஸ் ஒரு 5 மாசம் வேலை இல்லைன்னாக்கா அதை தாக்கு பிடிக்கிற சக்தி நமக்கு பஃபர் வேணுமே. யார் மார்கேஜ் கட்டுறது, யார்ல இஎம்ஐ லோன் கட்டுறது. ஸோ தீஸ் ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் லைஃப் ஆஸ்பெக்ட்ஸ் in terms of, discussion points, and I can give you some pointers as well. ஏன்னா இதை வந்து யார்ட்டையும் பேசவும் முடியாது. எனக்கு இவ்வளோ சொத்து இருக்கு, இவ்வளோ லைபிலிட்டி இருக்குன்னு யாரோடையும் பேச முடியாது. ஸோ எப்படி நம்ம வந்து நமக்கே ஒரு ஊர்ஜிதம் பண்ணிக்கிறது, அதுக்கெல்லாம் வந்து சில டூல்ஸ் இருக்கு. அதெல்லாம் போய் பார்க்கலாம். வரவு செலவு கணக்கு போடலாம். பாதி பேருக்கு வந்து மாசாந்திர செலவு என்ன ஆகுதுன்னே தெரியாது. ஏதோ வருது ஏதோ போகுது அப்படிதான் தெரியும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம யாராவது ஒருத்தர், இதர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், யாராவது ஒருத்தர் செஞ்சாகணும். ஸோ செஞ்சாக்க நமக்கே ஒரு மனசுல ஒரு நிம்மதி இருக்கும். ஓகே, இதுல வந்து இந்த வீடை வாங்க முடியும், வாங்க முடியாது, இந்த காரை வாங்க முடியும், வாங்க முடியாது, இருக்கிறத வச்சுதான் வாழ்க்கையை ஓட்டணும், கடனை வாங்கிட்டு இருக்க முடியாது. எனிவே, அகெயின் ஐ keep giving unsolicited advice, but add personal finances to the list for future discussions too. Yeah, definitely. It was useful advice. But the way, what is just curious again? I'm curious to know what is your retirement age? You're 60 and still you want to learn and then do stuff. Ungaloda, your point of view again, it's it's depends. But ungaloda, what do you think? அது நான் ரொம்ப யோசிச்சேன். ரிட்டையர்மெண்ட்ன்றது இப்பெல்லாம் வந்து எப்படி யோசிக்கிறாங்கன்னாக்கா, ரிட்டையர்மெண்ட்னாக்கா வந்து ஒரு வேலையும் செய்யாத ஆகாதத்தை பார்க்கறது இல்லை. You change what you do. You don't stop doing. You change what you do. So for-profit companies work பண்ணதுல educate the community. That is retirement for me. Right? தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லு. Learn incrementally as you go along. Right? அந்த curiosity, the Amazonian principles வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். 14 பிரின்சிபல் போட்டிருப்பாரு ஜெஃப் பெசோஸ். அதை வந்து படிச்சீங்கன்னாக்கா அதுல எல்லாமே சிலதெல்லாம் வந்து கஸ்டமர் அப்செஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பிசினஸ் ஓரியன்டட். 2 விஷயம், பயஸ் ஃபார் ஆக்ஷன். அதாவது யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. அட் ஒன் பாயிண்ட் யூ ஹேவ் டு டேக் அன் ஆக்ஷன். அது படிக்கிறதா இருக்கட்டும், ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து குயிக்காக லேர்ன் பண்ணணும். ஸோ யோசிச்சுட்டே இருக்கலாம். அதே மாதிரி பி கியூரியஸ் டு லேர்ன். ஸோ அந்த கியூரியாசிட்டி வந்து என்றைக்குமே போகக்கூடாது. ராமா ஆண்டான ராவணா ஆண்டானு உட்காந்துருக்கூடாது. நோ, வி ஷுட் டு அவர் பார்ட். அதில் ஒரு சந்தோஷம் வரணும் நமக்கு. இதை கற்றுக்கிட்டேன், இது புதுசாக இருக்கு, எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் கற்றுக்கிட்டா கூட. அதனால தான் வந்து என் பசங்கள்லாம் வந்து இப்போ ஐ யூஸ் தம் ஃபார் லேர்னிங். நான் பசங்களை கேட்பேன், நான் யோசிக்கிறது கரெக்டா, இல்லை நீ இப்படி யோசிப்ப, இந்த சுச்சுவேஷன்ல நீ இப்படி யோசிப்ப. குழந்தைகள்லாம் வந்து தைரியமா சொல்லுவோம், அப்பா நீ வந்து சும்மா சோம்பேறித்தனமா அதை உட்காந்துருக்கேன்னு சொல்லுவோம். யூ ஹேவ் டு டேக் தட் இன்புட் அண்ட் சே தட்ஸ் ஹவ் யூ ஏர்ன் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் வந்து அடிச்சு பிடிச்சி வாங்க முடியாது, சம்பாதிக்கணும். அது குழந்தைகளா இருக்கட்டும், அப்பா அம்மாவா இருக்கட்டும், கலீக்ஸா இருக்கட்டும். தட்ஸ் ஹவ் யூ ஏர்ன். ஸோ ஃபார் மீ ரிட்டையர்மெண்ட் மீன்ஸ் டூயிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ். எனக்கு வந்து ஐ லேர்ன் மியூசிக், கர்நாடிக் மியூசிக், ஃப்ளூட் ரொம்ப நாளாக கற்றுட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும்னு ஒரு ஆசை. அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குலாம் இப்போ நேரமே இல்லை. ஸோ டூயிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ், தட்ஸ் வாட் ஐ லைக் டு டூ.